மணமேடையில் ஆசைகளுடனும் கனவுகளுடனும் அமர்ந்திருந்த மணமகன் பெரியவர்கள் முன்னிலையில் சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்த திருமணம் முடிந்த பின் அணிந்திருந்த முக்காடை எடுத்த மணப்பெண் மணமகளின் முகத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்ற மணமகன் இளம் பெண்ணுக்கு பதிலாக இளம் பெண்ணின் தாயாரை இளைஞருக்கு திருமணம் செய்து வைத்த குடும்பத்தினர் ஒரு சில நிமிடங்களில் அதகலமான திருமண மண்டபம் 42 வயது பெண்ணுடன் என்னால் சேர்ந்து வாழ முடியாது என கூறிய இளைஞருக்கு பகீர் மிரட்டல். நடந்தது என்ன? புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறங்கிற ஆசையிலையும் எக்கச்சக்க கனவோடையும் மணப்பெண் பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு மணமகன் முகமது ஆசிம். மணப்பெண் முக்காடு போட்டிருந்ததால மணமேடையில வச்சு முகமது ஆசிம் பொண்ணோட முகத்தை பார்க்கவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மணப்பெண் தான் அணிஞ்சிருந்த முக்காடை எடுத்திருக்காங்க. அப்ப அவங்க முகத்தை பார்த்த முகமது ஆசிம் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காரு. ஏன்னா அது மணமகள் மாந்தசா இல்ல, அவங்களோட அம்மா தாகிரா. அதுக்கப்புறம் ஆவேசமா மணமேடையில இருந்து எந்திரிச்ச முகமது ஆசிம் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண தன்னோட அண்ணன் அண்ணிக்கிட்ட என்ன இதுன்னு கோபமா கேட்டிருக்கார். அப்போ அவங்க சொன்ன விஷயமும் செஞ்ச காரியமும் முகமது ஆசிமுக்கு மட்டுமில்ல, கல்யாணத்துக்கு வந்திருந்த எல்லாருக்கும் பெரிய ஷாக்கா இருந்துச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பக்கத்தில் உள்ள பிரம்மபுரியை சேர்ந்த 22 வயதான முகமது ஆசிமிற்கும் பசால்புராவை சேர்ந்த 21 வயசான மாந்தசாவுக்கும் 2 சைடு பெரியவங்க முன்னிலையில கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலா நடந்துட்டு வந்திருக்கு. முகமது ஆசிமுக்கு அப்பா அம்மா இல்லாததால அவரோட அண்ணன் நதீமும் அண்ணி சைதாவும் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கல்யாணத்தன்னைக்கு காலையில சொந்த பந்தங்களும் நட்பு வட்டாரங்களும் மண்டபத்துல அதிக அளவு கூடியிருந்தாங்க. மணப்பெண் கல்யாணத்தப்ப முக்காடு அணிஞ்சிருக்கணுங்கிறது இஸ்லாமியர்களின் வழக்கம். அதனால மணப்பெண் ஆரம்பத்துல இருந்தே முக்காடு அணிஞ்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பெரியவங்க முன்னிலையில 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் மணப்பெண் தான் அணிஞ்சிருந்த முக்காட நீக்கி இருக்காங்க. அப்பதான் அது மாந்தசா இல்ல, அவங்களோட அம்மா 45 வயதான தாகிராங்கிறது முகமது ஆசிமுக்கு தெரிஞ்சிருக்கு. தான் ஏமாற்றப்பட்டிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்ட முகமது ஆசிம், என்ன இது மாந்தசான்னு சொல்லி அவங்க அம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண தன்னோட அண்ணன் அண்ணிக்கிட்ட இத பத்தி கேட்டிருக்காரு. அதோட நான் இவங்க கூட வாழ மாட்டேன், நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு வேகமா மண்டபத்திலிருந்து வெளியேற பார்த்திருக்காரு முகமது ஆசிம். மாந்தசாவோட குடும்பத்துக்காரங்க தான் தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு முகமது ஆசிம் முதல்ல நினைச்சிருக்காரு. ஆனா இதுக்கு காரணம் அவங்க மட்டுமில்ல, நம்மளோட அண்ணனும் அண்ணியும் தான் ஏ1ங்கிறது அவருக்கு லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு. இப்ப தாகிரா கூட நீ ஒழுங்கா வாழ்க்கை நடத்தலன்னா உங்க அண்ணிய நீ பாலியல் தொந்தரவு பண்ணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம்னு அண்ணன் நதீம் மிரட்டி இருக்காரு. பக்கத்திலேயே நின்னுட்டு இருந்த அண்ணி ஷைதாவும் முகமது ஆசிம மிரட்டி இருக்காங்க. அதே மாதிரி தகிராவோட மொத்த குடும்பமும் சேர்ந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனி எப்படினாலும் நீ அவங்க கூட குடும்பம் நடத்தித்தான் ஆகணும்னு வற்புறுத்தி இருக்காங்க. ஒரு வழியா அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு போன முகமது ஆசிம் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிச்சப்பதான் பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. கணவனை இழந்த தாகிராவுக்கு 45 வயசு ஆகுது. அவங்களுக்கு 21 வயசுல மாந்தசாங்கிற மகள் இருக்காங்க. தனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு நினைச்ச தாகிரா தன்னோட ஆசைய சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லி இருக்காங்க. அடுத்து மேரேஜ் புரோக்கர் மூலமா முகமது ஆசிமோட அண்ணன் அண்ணியோட கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. அவங்க கிட்ட இத பத்தி பேசினப்ப முகமது ஆசிம் கிட்ட மாந்தசாதா மணமகள்னு சொல்லுவோம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லிக்கலாம்னு முகமது ஆசிமோட அண்ணன் நதீம் சொல்லி இருக்கார். அதுக்காக தாகிரா சொந்தக்காரங்க கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் நதீம் வாங்கி இருக்கார்.
தஹிரா குடும்பம் ஓரளவுக்கு வசதியான குடும்பம். ஆனா முகமது ஆசிமோட ஃபேமிலி ஏழ்மையில உள்ளவங்க. அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதால அண்ணன் தான் அவரை வளர்த்திருக்காரு. அப்பா ஸ்தானத்துல இருக்க வேண்டிய அண்ணன் நதீம் 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தன்னோட சொந்த தம்பி வாழ்க்கைய பாழாக்கி இருக்காங்க. பணத்துக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்த நதீம் கிட்டையும் அவரோட மனைவி சைதா கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.